ஹுமாயூன் கபீர் அவர்கள் உங்களோடு. மண்டியிடாத மானத்தோடும் வீழ்ந்து விடாத வீரத்தோடும் வாழக்கூடிய இந்த பகுதியில் இருக்கக்கூடிய என் உறவுகளுக்கும் வேட்பாளர் அறிமுக கூட்டத்தை எழுச்சியுடனும் புரட்சியுடனும் நடந்து கொண்டிருக்கிற ஆயிரம் விளக்கு சட்டமன்ற தொகுதி நாம் தமிழர் கட்சியின் அனைத்து நிலை பொறுப்பாளர்களுக்கும் இந்த கூட்டத்திலும் இந்த பிள்ளைகள் என்ன பேசுகிறார்கள் என்று உளவு குறிப்பெடுத்து உளவு கொடுக்கக்கூடிய உளவுத்துறை அதிகாரி பெருமக்களுக்கும் உங்கள் அத்தனை பேருக்கும் சீமான் தம்பியின் புரட்சி வாழ்த்துக்களும் வணக்கம். எதற்காக உங்களுக்கு ஒரு சட்டமன்ற உறுப்பினர் தேவை? நான் எதற்கு அவருக்கு வாக்களிக்க வேண்டும்? 1952 2021 வரை நடந்த அனைத்து பொது தேர்தலிலும் நீங்கள் வாக்களித்தீர்கள். நீங்கள் வாக்களித்து உங்கள் பிரதிநிதியாக சட்டமன்றத்துக்கு சென்ற அந்த மரியாதைக்குரிய சட்டமன்ற உறுப்பினர்கள் உங்கள் அடிப்படை பிரச்சனைகளை தீர்த்தார்களா? தனி ஒருவன் நான் வீடு கட்டிக் கொள்வேன், கார் வாங்கிக் கொள்வேன், உடை வாங்கிக் கொள்வேன், வீட்டுக்கு வாஷிங் மிஷினோ ஃப்ரிட்ஜோ ஏசியோ வாங்கிக் கொள்வேன். ஆனால் ஒரு தரமான கல்வித்தை நான் ஒரு பள்ளிக்கூடம் கட்ட முடியுமா? எனக்கு மருத்துவம் தேவை, நல்ல வைத்தியம் தேவை, என் உடலுக்கு நல்ல மருத்துவம் வைத்தியம் தேவை என்றால் தனியாக ஒரு மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் கட்டி என்னால் முடியுமா? முடியாது. இது போன்ற சிக்கல்களுக்கு தீர்வை தேடி தருவதுதான் ஒரு சட்டமன்ற உறுப்பினர் தேவை. அதுதான் அவர் கடமை. அடிப்படை விஷயங்களில் மக்களின் பிரச்சனைகளை சட்டமன்றத்தில் பேசி இந்த பகுதிக்கான தீர்வை தேடி தர வேண்டாம். இந்த இப்போ வடகிழக்கு பருவமழை இப்போ தொடங்கிடும், 2 மாசத்துல தொடங்கிடும் வடகிழக்கு பருவமழை. வடகிழக்கு பருவமழை தொடங்கிட்டா இந்த பகுதி முழுக்க 2 அடி வரைக்கும் தண்ணி நிற்கும். 2 அடி வரைக்கும் தண்ணி நிற்கும். உலகத்திலேயே கழிவுநீர் வாய்க்காவும் மழைநீர் வாய்க்காவும் ஒன்னா போகக்கூடிய சிஸ்டம் இருக்கிற ஒரு பகுதி, ஒரு நாடு, ஒரு மாநிலம், ஒரு தலைநகரம், அது சென்னை, தமிழ்நாடு தான். இதை யார் மாற்றுவார்? நீங்கள் இதுவரை சென்ற முறை நீங்க எழிலனுக்கு வாக்களிச்சிங்களே, அவர் சட்டமன்றத்தில் உங்களுக்கு பேசி உங்களோட பிரச்சனைகளை பேசிய எதுவும் வரலாறு உண்டா? இந்த பகுதியெல்லாம் எப்படி இருக்கு? போற பகுதியெல்லாம் எங்க தம்பி கலைஞர் சொன்னாரே, சின்ன சந்து குறுகல் சந்து 1967 அண்ணா முதலமைச்சராக வந்த நேரத்திலிருந்து அந்த பகுதி அப்படிதான் இருக்குன்னா அடிப்படை கட்டமைப்பு வசதிகளை இதனால் வரைக்கும் அவர் பெருக்கவில்லை. இந்த திராவிட கட்சிகள் தமிழ்நாட்டு மக்களுடைய வளத்தையும் நலத்தையும் திருடி நாசப்படுத்தினதான் அவரோட வேலை. அதிகபட்சமா இவங்க செஞ்சது என்ன? இந்த டாஸ்மார்க். தமிழ்நாட்டில் ஆண்டோட்டருக்கு சராசரியா 75,000 80,000 பெண்களோட தாலி அருந்து போகுது இந்த மது. சின்ன வயசு புள்ள குடிக்கிறான். 8ஆம் வகுப்பு 9ஆம் வகுப்பு 10ஆம் வகுப்பு படிக்கிற புள்ள சாராயம் குடிக்குது. ஏதோ ஒரு மூலையில யார் வீட்டு பிள்ளையோ குடிக்க நீங்க நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க, நாளைக்கு நம்ம வீட்டு பிள்ளையும் குடிக்கும். 2.5 கோடி இளைஞர்களுக்கு மதுவுக்கு அடிமை. நான் சொல்ல, அரசோட புள்ளி விவரம். 2.5 கோடி இளைஞர்கள் மதுவுக்கு அடிமை என்றால் குடும்பத்தில் ஒரு குடிகாரன் இருக்கிறான் என்று ஒரு. அப்ப அந்த சாராயாலை இழுத்து மூடுவாங்களா? தமிழ்நாட்டின் முதலமைச்சர் வேட்பாளர் ஐயா மரியாதைக்குரிய ஸ்டாலின் அவர்கள், தமிழ்நாட்டின் முதலமைச்சர் வேட்பாளர் ஐயா எடப்பாடி, ஆல்ரெடி இஸ் டெட் பாடி, அவர் ஒரு முதலமைச்சர் வேட்பாளர். அண்ணன் சீமான் ஒரு முதலமைச்சர் வேட்பாளர். தற்கூரின் தலைநகரம் பனையூர் பக்கா மாஸ், முட்டக்கோஸ், பொடி மாஸ், அவரும் முதலமைச்சர் வேட்பாளர். யார் முதலமைச்சர் நாற்காலில் அமர்ந்தால் நமக்கான சிக்கல்களுக்கு தீர்வு கிடைக்கும்? யார் கையில் ஆட்சி அதிகாரத்தை கொடுத்தால் நம்மளோட எல்லா சிக்கல்களும் எல்லா பிரச்சனைகளும் தீர்வு கிடைக்கும்? நாங்கள் இலவசத்தை வெறுக்கிறோம், முற்றுமுழுதாக வெறுக்கிறோம். அப்பா 2000, சித்தப்பா 2000, இந்த தற்கூரி 2500. ஒரு தமிழ் தேசிய இனத்தை 5க்கும் 10க்கும் அரிசிக்கும் பருப்புக்கும் கையாந்த வச்ச நிலையை உருவாக்கியது யார்? ஒரு பொங்கல் கொண்டாடுவதற்கு 2 அடி கரும்பு, ஒரு வேட்டி, ஒரு சேலை, 1 கிலோ பச்சரிசி, 1 கிலோ சீனி, 50 கிராம் முந்திரி பருப்பு, 50 கிராம் திராட்சை, இதை கொடுத்தா தாண்டா 1.5 கோடி பேர் பொங்கல் கொண்டாட முடியுங்கிற நிலையில வச்சது யார்? இந்த ஆட்சியாளர்கள். நாங்கள் இலவசங்களுக்கு தரமாட்டோம். ஆரம்ப கல்வி முதல் ஆராய்ச்சி கல்வி வரை உலக தரத்துக்கு தரமா இலவசமா தருவான். முதலமைச்சர்ல இருந்து கடைகோடி அரசு ஊழியர் வரைக்கும் மருத்துவம் தரமா தருவான். குடிநீர் சுத்திகரிக்கப்பட்ட சுகாதாரமா குடிநீர், இது 3 தான் நாம் தமிழர் ஆட்சியில இலவசம். வேற எதுவுமே இலவசம் இல்ல. கல்விக்கேற்ற வேலை, வேலைக்கேற்ற சம்பளம், அந்த சம்பளத்தை வைத்து வாழக்கூடிய பெருமிக்க வாழ்வை உருவாக்குவதுதான் நாம் தமிழர் கட்சியின் இலக்கு.
பாலுக்கு அழாத குழந்தை, கல்விக்கு அலையாத, கல்விக்கு ஏங்காத மாணவன், வேலைக்கு அலையாத இளைஞன், இதுதான் என் எதிர்கால இந்தியா என்ற அடிமை இந்தியாவில் கனவு காண்டான். 21 வயசில் தன் தலையை தானமா கொடுத்த பகத்சிங். அந்த கனவு அப்படியே இருக்கிறதா, நிறைவேற்றத்தான் இந்த பிள்ளைகள் நாங்கள் களத்தில் நிற்கிறோம். நாங்கள் அரசியல் அவரவர்களுக்கு, அண்ணா திமுக, திமுக, இந்த திராவிட பதர்களுக்கு அரசியல் ஒரு பிழைப்பு. அரசியல் எங்களுக்கு வரலாறு புயல் போன்ற எங்களுக்கு வாழ்வியல். பாலிடிக்ஸ் இஸ் தி மாஸ்டர் ஆஃப் தி சயின்ஸ் ஸ்டேட்டட் பை அரிஸ்டாட்டில். அரசியலை அறிவியல் தந்தை என்கிறான். அரிசி விலை, உப்பு விலை, பருப்பு விலை, மின்சார கட்டணம், பேருந்து கட்டணம், சுங்க கட்டணம், கல்வி கட்டணம், மருத்துவ கட்டணம், சாலை கட்டணம், அத்தனை கட்டணங்களையும் ஏற்றி இறக்குவது அரசு. அந்த அரசை தீர்மானிப்பது அரசியல். அந்த அரசியலை எங்க கையில தாங்கன்னு வந்து நிக்கிறோம். நாங்க வாக்கு பிச்சை கேட்டு வந்து நிக்கல. எங்கள் தம்பி களஞ்சியத்துக்கு நாங்கள் வாக்கு பிச்சை கேட்டு வந்து நிக்கல. அடுத்த தலைமுறை பிள்ளைகளின் வாழ்க்கை கேட்டு வந்து நிக்கிறோம். எங்களுக்கு வாய்ப்பளிக்காம நீங்கள் யாருக்கு வாய்ப்பளிக்க போறீங்க பாருங்க. எதை இது வரைக்கும் அவர்கள் செய்திருக்கிறார்கள். தமிழ்நாட்டின் கடன் என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? கடன் என்னன்னு தெரியுமா? நல்லா சுய உதவிக்குள்ள கடன் வாங்கியிருப்பீங்க, அந்த கந்து வட்டியில் வாங்கியிருப்பீங்க, மீட்டர் வீட்டில் வாங்கியிருப்பீங்க. 1947 2021 வரைக்கும் தமிழ்நாடு அரசு வாங்கின கடன், மொத்த கடனே 4.5 லட்சம் கோடி தான். 71 வருஷம் வாங்கின கடன் 4.5 லட்சம் கோடி. இந்த திராவிட மாடல் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் இந்த கடந்த 5 ஆண்டுகள் வாங்கிய கடன் மட்டும் 5,50,000 கோடி ரூபாய். சட்டத்துக்குரிய 10 லட்சம் கோடி ரூபாய் தமிழ்நாட்டின் அரசு கடன். ஆண்டொன்றுக்கு 80,000 கோடி ரூபாய் வட்டி கட்டணும். எவன் தாலி அறுத்ததுக்கு வட்டி கட்டுறது? இந்த கடன் யார் தலையில் வந்த விடியும்? உங்க தலையில தான், மக்கள் தலையில தான். 8 கோடி மக்கள் தலையில வந்து விடும். எப்படி விடும்? மின்சார வரி, சொத்து வரி, சாலை வரி, சுங்க வரி, இந்த வரிகள்ல போட்டு உங்களை அழுத்தி உருவி எடுப்பான். இந்த 5.5 லட்சம் கோடியில என்ன நலத்துக்கு தமிழ்நாட்டில் நடந்து சொல்லுங்க பாப்பான். ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் 38 மாவட்டம் தமிழ்நாட்டில் இருக்கு. ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் 10 அப்போலோ ஸ்டாண்டர்ட்ல ஹாஸ்பிட்டல் கட்டுறான்டா. மொத்த பட்ஜெட் வெறும் 30,000 கோடி தான்டா. வெறும் 30,000 கோடி ரூபாய் இருந்தா ஒவ்வொரு மாவட்டத்திலையும் 5 மருத்துவமனை அப்போலோ ஸ்டாண்டர்ட்ல கட்டலாம். கட்டினாங்களா? ஒட்டுமொத்த தமிழ்நாட்டில் உள்ள அத்தனை மாணவர்களுக்குமான ஃப்ரீ எஜுகேஷன் உலக தரத்துக்கு மொத்த பட்ஜெட் 25,000 கோடி ரூபாய் தான். மொத்த பட்ஜெட் சாராயத்துல மட்டும் 52,000 கோடி ரூபாய் இந்த அரசு சம்பாதிக்கிறது. சாராயத்துல மொத்தமா 25,000 கோடி ரூபாய் இருந்தா ஃப்ரீ எஜுகேஷன் ஃபார் ஆல் ஸ்டாண்டர்ட்ஸ் செஞ்சிருக்க அந்த அரசு. என்ன பண்ணிருக்கு? எதை பத்தியும் அக்கறையற்ற ஒரு அடிமை தலைமுறை நீங்களும் நானும். சொந்த அடிமை தலைமுறை. மண்ணை பத்தி, மக்களை பத்தி வரலாறு தெரியாத ஒரு அடிமை கூட்டம். யாரெல்லாம் தன் மண்ணின் வரலாறு அறியவில்லையோ அவர்கள் அந்த நாட்டின் அனாதைகள் என்கிறார்கள். அப்படி அனாதை கூட்டமா இருக்கிற எந்த தைரியத்துல தெரு தெருவா இந்த வெயில்ல களஞ்சியம் சுத்திக்கிட்டே இருக்காரு. வாக்கு சேகரித்து களஞ்சியத்தோட தம்பிகளும் தங்கைகளும் ஒவ்வொரு வீடா ஒவ்வொரு மக்களா சந்திச்சு ஐயா 60 ஆண்டுகளா இவர்களுக்கு வாக்களிச்சுங்க. கடந்த 10 ஆண்டுகளா எழில் தானே இருக்கிறாரு. உங்களுக்கு என்ன செஞ்சிட்டாரு? ஒரே ஒரு ஸ்மார்ட் பள்ளிக்கூடத்தை வச்சுட்டு அதையே சீனா காமிக்கிறாரு. மிச்சம் உள்ள அத்தனை மாநகராட்சி பள்ளிகள் எப்படி இருக்குன்னு ஒவ்வொரு மக்கள்கிட்டையும் கேட்டு வாக்கு சேகரிச்சுக்கிட்டு இருக்காரு. ஒரு திமுக அப்படி வந்தானா? ஒரு அதிமுக இந்த தற்குறி யாரா வந்தாங்களா? ஏன்னா நாங்க தான் வருவோம். அந்த மண்ணையும் மக்களையும் தங் உயிருக்கு மேலா நேசிக்கூடிய பெருமக்கள் நாங்க தான் வருவோம். வழிதாங்கி நிக்கிறேன். யாரு? தற்குறி. என்ன வழி? பிரசவ வழியா, பல்லு வழியா, வயிற்று வழியா, கம்கட்டு வழியா, கவுட்டு வழியா, கட்ட விரல் வழியா? என்ன வழிடா? என்ன வழி? நாங்கள் வழிதாங்கி வந்து நிக்கிறோம். தமிழர் நாட்டுல, தமிழர் தெருக்கல்ல தமிழ் இல்ல. இறைச்சி கடைன்னு வைக்கலாம், மட்டன் ஸ்டோர், டிபார்ட்மெண்டல் ஸ்டோர், வணிக வளாகம்னு வைக்கலாம். தமிழ் இல்ல. எங்க உலகத்திலே எங்க அப்பனின் இன்சியலை அந்நிய மொழியில் போடக்கூடிய ஒரு கேடுகட்ட இனம் இருக்கிறது என்றால் அது நீங்களும் நானும் இருக்கிற தமிழ் தேசிய என்ற இனம்தான். கையெழுத்து கூட என் தாயின் கருவறையில் நான் காத்திருந்த காலம் தொட்டு நான் கல்லறை செல்லும் காலவரையும் என்னோடு உயிர்ப்போடு இருக்கக்கூடியது மொழியப்பா. அந்த மொழியில் கையெழுத்து போடுவது அவமானம் அல்ல, அது அடையாளம் என்று சொல்வதற்கு ஒரு கட்சி தேவைப்படுகிறது. நாங்க வெளியாகி வந்து நிற்கிறோம். பாராட்டு உரிமை வரிவாயிருச்சு, கச்சத்தீவு வரிவாயிருச்சு, காட்டுப்பள்ளி அத்தாணி துறைமுக விரிவாக்கம் கொண்டு வர்றோம், ஹைட்ரோ கார்பன் எடுக்கிறான், கூடங்குளம் அணுமின் நிலையம், எண்ணற்ற சிக்கல் நிலைமைங்க அத்தனை தடுக்க முடியவில்லையா என்ற வழி தாங்கி வந்து நிற்கிறோம். எங்க வழி? அங்க வழி. உன் வழி வேற வழி. வழிதாங்க வந்து நிற்கிறார் அம்மா. அவரு
என்ன ஒரு சிக்கல்னா, கேரளாவில் சினிமா இருக்கு, கர்நாடகாவில் சினிமா இருக்கு, ஆந்திராவில் சினிமா இருக்கு, தமிழ்நாட்டிலையும் சினிமா இருக்கு. எங்கள் கேரளாவில் மம்முட்டி மோகன்லால் சூப்பர் ஸ்டாருங்க. ஒரு வார்டு கவுன்சிலர், ஒரு பஞ்சாயத்து பிரசிடென்ட்ல கூட நின்று அங்கே ஜெயிக்க முடியாது. மலையாளத்தான் அரசியலை சினிமாவை பிரித்து பார்ப்பான். இங்கே வேற 1.5 கோடி தொண்டர்கள் உண்ட திமுக கூட உதயநிதியை கட்சியில் களத்தில் இறக்கிறதுக்கு 10 படம் நடிக்க வேண்டியது இருக்கு. 10 படம் நடிச்சாதான் திரை கவர்ச்சி மட்டுமே தமிழ்நாட்டு மக்களை ஆள முடியும் என்கிற ஒரு பொது புத்தியை உருவாக்கி வச்சுட்டான். அதை தகர்த்து எரியதாண்டா விஜயை போட்டு அடின்னு அடிச்சுக்கிட்டு இருக்கோம். விஜய் அடிக்கிற அடியில சினிமா திரைத்துறையிலிருந்து நீ தமிழ்நாட்டை ஒரு ஆளுங்கிற கனவே வரக்கூடாது. திமுக கூட விட்டு விட்டு அடிப்பான். தற்கொலை உன்னை விடாம அடிப்போம். எப்படி இருக்கு பாருங்க. இந்த நிலையெல்லாம் மாறணும். நாங்கள் வழிதாங்கி வந்து நிற்கிறோம், சிக்கல்ல நிற்கிறோம், தீர்க்க முடியலையே. இவ்வளவு வருவாய் வருது தமிழ்நாட்டுக்கு. ஐயா அமர்த்தியா சென்கிற வங்காள நோபலிஸ்ட் சொல்றாரு, தமிழ்நாடு மட்டும் தனி நாடாக இருந்திருந்தால் உலகத்தின் 3வது பெரிய வல்லரசாக இருக்கும் என்கிறார். அவ்வளவு வளங்கள் இருக்கு. ஒவ்வொரு மாவட்டத்திலையும் ஒவ்வொரு வளங்கள், கனிம வளங்கள், தனிம வளங்கள், தாதுக்கள், உப்புக்கள், இல்மினேட்டு, கார்னெட்டு, இங்கிட்டு ஏகப்பட்ட வளங்கள் இருக்கு. அத்தனை வளங்களை தனியார் முதலாளிகளுக்கு தாரை வார்த்து விட்டு கமிஷன் பெறுவது மட்டுமே நோக்கமாக கொண்ட இந்த கட்சிகளுக்கு நீங்கள் வாக்களிக்க போகிறீர்கள். இந்த லட்சண கூந்தல்ல சிறுபான்மையின் பாதுகாப்பு யாரா? திமுக. அட்டா யோக்கிய பயிர்களா? எந்த இடத்துல சிறுபான்மையை பாதுகாத்த சொல்லு பார்ப்போம். எந்த இடத்துல பாதுகாத்த? ஒரு ரெக்கார்டுகள் ப்ரூஃப் தான். ஒரு ரெக்கார்டுகள். இந்த 1000 விளக்கு தொகுதி, துறைமுகம் தொகுதி, சேப்பாக்கம் தொகுதி யாரோட தொகுதி? கடையநல்லூர், தென்காசி, வேலூர், பாபநாசம், அறந்தாங்கி, இதான் யாரோட தொகுதி? இஸ்லாமியர் தொகுதி. இஸ்லாமியர் தொகுதி. இந்த தொகுதியை போல திமுக பறிச்சுக்கிட்டான். எத்தனை இடத்துல இஸ்லாமியருக்கு சீட்டு கொடுத்திருக்கு திமுக? எத்தனை இடத்துல கொடுத்திருக்கான்? 4 இடத்துல கொடுத்திருக்கான். அதை தாண்டி கொடுக்கல. நாம் தமிழர் கட்சி 10 இடத்துல கொடுத்திருக்கா. 10 இடத்துல கொடுத்திருக்க. RSS நேருக்கு நேரா அந்த ஐடியாலஜி முட்டணும். சும்மா இல்ல. முந்தா நாள் 4 நாளுக்கு முன்னாடி அம்மையார் மம்தா பானர்ஜி டிக்ளேர் பண்றாங்க, தமிழ்நாட்டில் 656 அதிகாரிகளை இந்த திமுகவின் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் மேற்கு வங்காளத்துக்கு மாத்தி விட்டுருக்காரு. இங்க உள்ள அதிகாரிகளை மம்தாவை கொள்றதுக்கு பிஜேபி அவங்க சொல்றாங்க, திமுகவும் பிஜேபியும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்ல இருந்து இங்க வங்காளத்துல, மேற்கு வங்காளத்துல என்னோட ஆட்சியை தகர்க்கிறதுக்கான வேலை பார்க்குறாங்க. நாங்க தான் சொல்லிட்டு இருக்கோம்லடா, பிஜேபியோட ஏ டீமு, பி டீமு, சி டீமு, இசட் டீம் வரைக்கும் அவன் தாண்டா திமுக நாங்க சொல்லிட்டு இருக்கோம். நீங்க எங்க மேல கொண்டது கொட்டிட்டு இருக்க குப்பைய. திருப்பரங்குன்றம் சாட்சி, த கரண்ட் இஷ்யூ இப்ப நடந்தது திருப்பரங்குன்ற இஷ்யூ. இந்த திருப்பரங்குன்ற பிரச்சனை யாரால வந்துச்சு? சிக்கந்தர் தர்கா பிரச்சனை யாரால வந்துச்சு? 300 ஆண்டுகளாக தமிழர்கள் முருகனை வழிபட்டு இருக்கான், இஸ்லாமியர் சிக்கந்தர் தர்கா வழிபட்டு இருக்கான். ஒரே மலை, வலது பக்கம் அவன், இடது பக்கம் இவன், அப்படி இருந்துச்சு. எந்த நாயிடா தடை போட்டான்? ஆடு கோழி பலியிட கூட தடைப்பட்டிருக்காரு. சீமான் முதலமைச்சர் போட்டாரா? உங்க ஸ்டாலின் முதலமைச்சரோட மாவட்ட ஆட்சியர், மாவட்ட கண்காணிப்பு அதிகாரி, வட்டாட்சியர், கோட்டாட்சியர், விஓ இவங்க எல்லாம் சேர்ந்து தான் நிறுத்தினான். அதை கேட்க துப்பு இருக்கா? தடுக்க துப்பு இருக்கா? இல்லை நீ கோடு போட்டடா, பிஜேபி அதில் ரோடு போட்டு வந்து நிற்கிறான். பிஜேபிக்கு வழி கொடுக்கறது இந்த திமுக தான். எத்தனை ஆண்டு காலம் நீங்க நம்பி ஏமாறுவீங்க? எத்தனை ஆண்டு காலம்? கேரளா ஃபைல்ஸ்னு படம் வந்துச்சு போன வருஷம். அது ஐயா சைலேந்திர பாபு வச்சு ரிலீஸ் பண்ணி விட்டான். தமிழ்நாடு முழுக்க தியேட்டரில் வந்துச்சு. ஆனால் இந்த படம் வந்தால் இஸ்லாமியர்களை வெறுப்பாக பார்க்கக்கூடிய ஒரு நிலையில் இந்த படம் எடுத்திருக்கிறான். இந்த படம் திரையிடக்கூடாது. தமிழ்நாடு முழுக்க திரையரங்குகள் உள்ளே சென்று நாம் தமிழ் கட்சி பிள்ளைகள் கிழித்த பிறகு அந்த படம் இங்கே தடடா. 2வது படம் எப்போ தெரியுமா? கேரளா ஃபைல்ஸ் 2 எப்போ தெரியுமா வந்துச்சு? இஸ்லாமியர்கள் புனித மாதமாக கருதக்கூடிய ரமலான் மாதத்தில் போன மாதத்தில் கேரளா ஃபைல்ஸ் 2 வெளியிட்டான். அந்த படத்தை பார்த்தீங்கன்னா வெறுத்து போயிருங்க. ஒரு 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 ஹிந்து பொம்பளை பிள்ளை, அது ஒரு இஸ்லாமிய பையன் மதம் மாற்றி திருமணம் பண்ண வர்றான். அந்த திருமணம் பண்ணி வைக்கக்கூடிய அஜரத்து நாங்கள் ரொம்ப இமாம ரொம்ப இதாக பார்ப்போம். ஏன்னா மார்க் அறிஞர், கற்ற அறிஞர், 30 குரானை முழுவாக மனனம் செய்தவர், மறுமைக்கு பதில் சொல்லக்கூடியவர், என்னை போன்ற சின்ன பிள்ளைகளுக்கு நல்ல கருத்தை போதிக்கக்கூடிய இமாம் அஜரத்.
எந்த அஜரத்து அந்த ஆணுக்கு பெண்ணுக்கு திருமணம் செய்து வைக்கிறாரோ முதல் இரவுல அந்த மாப்பிள்ளைக்கு பதில் அஜரத்தே போய் இருக்கிற மாதிரி ஒரு காட்சை வச்சான். அந்த படத்தையும் ஸ்டாலின் திரையிட அனுமதிச்சாரு. அதையும் நாம் தமிழர் கட்சி புள்ளிகள் திரையரங்குள் உள்ளே சென்று தடுத்து நிறுத்தினோம். நாங்க எந்த இடத்துலடா உனக்கு அவன் நின்றான், எந்த இடத்துல நின்றான், ஒரு இடம் சொல்லு. என்னைய நேஷனல் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி ஆள் தூக்குற சட்டம், கொடுமையான சட்டம். அந்த சட்டத்துல இந்த மாநிலத்தின் டிஜிபி டைரக்டர் ஜெனரல் ஆஃப் போலீஸ் அவனை தூக்குனா கூட கேட்க முடியாதா. வெள்ளக்காரன் கொண்டு வந்தாலும் ரவுலட் சட்டம், அந்த சட்டத்தை விட கொடுமையான சட்டத்தை பிஜேபி பாராளுமன்றத்தில் கொண்டு வந்தக்குள்ள அந்த சட்டத்தை ஆதரிச்சு கையெழுத்து போட்டது இந்த திமுக பாராளுமன்ற உறுப்பினர். யாரா பிஜேபியோட பி டீம்? யார் பிஜேபியோட பி டீம்? எத்தனை ஆண்டு காலம் ஏமாத்துவ? ஆனால் என்ன, இது ஒரு கேடுகட்ட சமூகமாக போயிருச்சு. எந்த பொண்ணே தான் படிக்கணும் இல்லை எங்களை மாதிரி படிச்சோன்னு சொல்கிறது கேட்கணும், ரெண்டுமே இல்லை. அதுதான் இங்கே சிக்கல். அப்படியே திமுக சிறுபான் பாதுகாவலம். இந்த ஜமாத்தில் காசு உள்ளவன் 4-5 பேர் இருப்பான் அந்த பள்ளிவாசலில். காசு உள்ள இஸ்லாமியர்கள் தொழில் வச்சிருக்கவன். எங்கள் வீட்டுக்கு எடிரன் வந்தார், எங்கள் வீட்டுக்கு உதயநிதி வந்தார், எங்கள் வீட்டுக்கு அவர் வந்தார், இவர் வந்தார். இதெல்லாம் பெஸ்டேஜ் சைன். அவனுக்கு ஒரு கௌரவம். இது இல்லடா கௌரவம், சொந்த மக்களை சிக்கல் இல்லாமல் வாழ வைக்கிறதுக்கு பேர் தான் கௌரவம். அது செய்யுமா அந்த திமுக அரசு? மதத்தை விடுறா. இங்க எவ்வளவு சிக்கல் இருக்கு, எண்ணற்ற சிக்கல் இருக்கு. யார் தீப்பா, யார் பாப்பா? அரசு மருத்துவமனை சரியா இருக்கா? இந்த பிரைமரி ஹெல்த் சென்டர் ஆரம்ப சுகாதார நிலையம் சரியா இருக்கா? போய் பாரு. மாநகராட்சி பள்ளியில தமிழ்நாட்டில் ஏறக்குறைய 11,000 பள்ளிகள்ல பள்ளிக்கூடங்கள கழிப்பறை இல்ல. கிராமப்புறத்தில் உள்ள பொம்பளை பிள்ளைகள் காலையில பள்ளிக்கூடங்களை தண்ணி குடிக்காம போகுது. ஏன்? யூரின் வரண்டா, மூத்திரம் வரண்டா, பேயறதுக்கு கக்கூஸ் இல்லடா. பொம்பளை பிள்ளை தண்ணி குடிக்காம பள்ளிக்கூடம் போறாடா. 11,000 பள்ளிகள்ல என்ன ஆகும்? என் பிள்ளைகளுக்கு யூரினரி இன்ஃபெக்ஷன் வருண்டா, கற்ப புத்துநோயை உருவாக்கும்டா. என் பொம்பளை பிள்ளைகளுக்கு 11,000 பள்ளிக்கூடங்கள் இங்க இந்த சென்னையில மட்டும் கிட்டத்தட்ட 100க்கு மேற்பட்ட பள்ளிக்கூடங்கள் அடிப்படை வசதிகள் இல்லை, கழிப்பறை இல்லை, மின்சாரம் இல்லை, ஆய்வகம் இல்லை, நூலகம் இல்லை, வகுப்பறை இல்லை, வகுப்புல மேச நாற்காலியில, அப்படி 100கணக்கான 1000கணக்கான பள்ளிக்கூடங்கள் இருக்கு. இந்த பாவத்தை பூரா யார் தலையில இறக்குறது? இவர்களை நீங்க தொடர்ச்சியா வாக்களிக்கிறீங்களே, சரியா இருக்குமா? 2 வயசு குழந்தை கற்பழிக்கிறான், 70 வயசு 65 வயசு மூதாட்டிய கற்பழிக்கிறான். எல்லாம் சாராயம் காரணம், மது காரணமாப்பா. தடுத்து நிறுத்துமா அந்த அரசு? நிறுத்துமா? ஐயா எடப்பாடி சொல்லவில்லை, ஐயா ஸ்டாலின் சொல்லவில்லை, தற்கொலை சொல்லவில்லை. ஒரு மகன் சொன்னான், நான் முதலமைச்சராக வந்தால் இந்த சாராய கடை இழுத்து மூடுவேன் சொன்ன ஒரு பெருமகன். இவனுக்கு வாக்களிக்க யாருக்கு வாக்களிக்க? இப்ப நாங்கெல்லாம் காலேஜ் படிக்கக்குள்ள, எங்க காலத்துல நான் சொல்றேன், நான் காலேஜ் ஃபைனல் இயர் வரக்குள்ளதான் லைட்டா அந்த சரக்கு பயிலோ பார்ப்பாங்க. இப்ப 8th ஸ்டாண்டர்டு, 9th ஸ்டாண்டர்டு, 10th ஸ்டாண்டர்டு இந்த தலைவாணி சைஸ்ல, கட்டவர சைஸ்ல ஒண்ணு வச்சிருக்காங்க. தலைவாணி மாதிரி இருக்காது. நீங்களும் தலைவாணி வைப்பீங்க போட்டிருக்கு. நீங்க வைக்கிறது தலைக்கு வைக்கிற தலைவாணி, அவங்க நாக்குக்கு கீழே ஒரு தலைவாணி வைக்கிறான். அது பேர் என்னது? கூல் லிப்பு. அந்த கூல் லிப்பை நாக்கு கீழே வச்சுக்கிட்டு கிளாஸ் ரூம்ல வந்து உட்கார்ந்துடுறான் பையன். உட்கார்ந்தோட எங்க ப்ரொஃபசர் பாடம் நடத்திக்கிட்டே இருக்காரு. இந்த பையன் அப்படியே இருக்கான். அவருக்கு ஒரு பெரிய பெருமை, ஏ அப்பா எவ்வளவு ஆர்வமா இவ்வளவு கேட்கிறானே, அப்படியே போர்டையே பார்த்துக்கிட்டே இருக்கிறானே, ஐயோ நம்ம இவ்வளவு அட்டகாசமா நடத்துறோமா பொண்ணு. எனக்கு தானே தெரியும் கீழே தலைவாணி வச்சு இந்த பையன் கிடக்குறான் பொண்ணு. அது பாத்ரூம் கழிவறையெல்லாம் போகணும்னு வச்சுக்கேன். குறைஞ்சது இப்போ எங்கள் கூட்டுற அம்மாக்கள்லாம் சொல்லுவாங்க, சார் பாத்ரூம் முழுக்க அந்த இது கிடக்கு சார் அப்படிப்பாங்க. போய் பார்த்தா ஒரு தலைவாணி, குட்டி தலைவாணி, ரொம்ப அழகாக இருக்கும், க்யூட்டாக இருக்கும், அதை பார்க்கவே அழகாக இருக்கும், வைக்கணும் போலே நமக்கே தோணும். அப்படி தலைவாணி. அந்த தலைவாணி தமிழ்நாடு முழுக்க இருக்கடா. 8ஆம் வகுப்பு 9ஆவது வகுப்பு 10ஆம் வகுப்பு படிக்கிற பையன் போட்டால் அவனோட டிஎன்ஏ ஆர்என்ஏ செல்லை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி எக்ஸ் ஒய்ங்கிற செல்லை குரோமோசோம் அணுக்களை அழிச்சிருமடா, பெரிய சிக்கல் ஆயிருமடா. அப்புறம் ஃபெர்டிலிட்டி சென்டர் தானே, குழந்தை அதுதானே வரும், கருத்தரிப்பு மையம் தானே வரும். இந்த நீ குடிக்கிற சாராயம் சரக்கு இருக்குல்ல, அது ப்ரொடக்ஷன் காஸ்ட் வெறும் 14 ரூபா. வெறும் 14 ரூபா தான் அவரோட ப்ரொடக்ஷன் காஸ்ட்டு. 140 ரூபாய்க்கு விற்கிறான். மொலாசிஸ் மெத்தில் ஐசோசைனடுங்கிற ஒரு கண்டென்ட், கரும்பு சக்கையில் கழிவை தாண்டா இங்கே சாராயமாக உனக்கு தர்றான். அதை நிறுத்தணும். அதை குடிக்க போய் தான் ஒத்த பிள்ளைக்கு வழி இல்லாமல் இருக்கிறான். எங்கள் தாத்தா காலத்தில் கல் குடித்தாங்க. எங்கள் தாத்தாங்கெல்லாம் ஒரு தாத்தாவுக்கும் உங்கள் தாத்தாவுக்குலாம் 2 பாட்டி 3 பாட்டி இருந்திருக்கும். எல்லா பாட்டிக்கும் 10 புள்ள 8 புள்ள 9 புள்ளன்னு பிரிக்கி தள்ளிட்டாங்க பேஸ்ட்டை பெதுக்கிற மாதிரி. ஆனால் இன்னைக்கு ஒத்த பிள்ளைக்கே வழி இல்லை. சரக்கு. நீங்க யாருக்கு ஓட்டு போட்ட? உங்க ஸ்டாலின் முதலமைச்சர். அவன் எதிர்கட்சியா இருக்கல, கோ பேக் மோடி,
பிளாக் கலர் அம்பர்லா, ஆளுங்கட்சி உடனே ஒயிட் கலர் அம்பர்லா. டே அவன் வெள்ளக்கொடி வேந்தனடா, ஒருபோதும் அவன் பிஜேபி எதிர்க்க மாட்டான், உச்சா போயிடுவான், அவ்வளோ கரப்ஷன். ஏங்க வெறும் 80 கோடி ரூபா ஊழல் தான் குற்றம் சுமத்தினான். யாரு? மணிஷ் சிசோடியா, கெஜ்ரிவால் முதலமைச்சர், துணை முதலமைச்சர் டெல்லியில் 1.5 வருஷம் சரியில்லை இருந்தான் இடி ரைடில், இடி வழக்கில். அது மம்தா பானர்ஜியோட நெஃப்யூ, அக்கா மகன், வெறும் 60 கோடி ரூபாய் ஊழல்னு இவன் சொன்னான். 1 வருஷம் உள்ள இருந்தான். அங்கே சந்திரசேகர், தெலுங்கானாவோட முதலமைச்சர் சந்திரசேகரோட மகள், அருமை மகள் கவிதா, வெறும் 90 கோடி ரூபாய் ஊழல்னு இவன் சொன்னான். 6 மாதம் சிறையில் இருந்தாங்க. இங்கே ஆண்டொன்றுக்கு 50,000 கோடி ரூபா ஊழல். ஏன்டா இங்கே மட்டும் இடி ரைடு வரல? மம்தா சொன்ன அண்டர்ஸ்டாண்டிங்கு அதான் காரணம். இந்த சூழ்நிலையை, இந்த சிக்கல்களை என் உறவுகள் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதுக்கு ஒரு தரமான இங்கே நிற்கிற கலைஞர், இயக்குனர், கலைஞர் இயக்குனர் மட்டுமல்ல, சீமானின் கட்டளை தளபதி, சீமான் கட்டளை தளபதி நிற்கிறது. எனக்கெல்லாம் முன்னோடி தமிழ் தேசியத்தில் நான் இவர் வயசை விட நான் மூத்தவன். தமிழ் தேசிய அரசியல் களத்தில் என் நம்பி என்னை விட மூத்தவன் களத்தில். அவருக்கு இந்த விவசாய சின்னத்தில் ஒரு வாக்கு கொடுங்க. நாங்கள் கேட்குறதே திரும்பவும் சொல்கிறோம், நாங்கள் வாக்கு பிச்சை கேட்டு வரலை, அடுத்த தலைமுறை பிள்ளைகளோட வாழ்க்கை கேட்டு வந்து நிற்கிறோம். எங்கள் தம்பிக்கு விவசாய சின்னத்தில் வாக்களித்து அடுத்த தலைமுறை பிள்ளைகளுக்கான வாழ்க்கை நீங்கள் தர வேண்டும் என்று கூறி விடைபெறுகிறேன். நீங்களும் தமிழர், நானும் தமிழர், நாம் தமிழராய் வாழ்வோம் என்று கூறி விடைபெறுகிறேன். தமிழ் தாய் வாழ்க, பிரபாகரன் வாழ்க. வரலையா? அப்படியா? சரி, 3 கூட்டம். நான் முதல்ல பேசிட்டு வருவேன், அடுத்து அவங்க வரும், அப்படி வருவேன். சரி, கேமராமேன் வந்தோட வந்துட்டு நினச்சிக்கிட்டேன். இருந்தாலும் உறவுகளை நீங்கள் நினச்சிக்கிறீங்க. அதுவும் நிறைய இஸ்லாமிய உறவுகள் நீங்கள் நிறைய இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நான். 60%. ஐயோ, இப்போ எளியில ஜெயிச்சு தொலைஞ்சிருவானே. ஐயோ சைத்தானை கூட மாற்றிடலாங்க, இவங்கள மாற்ற முடியாதுங்க, பெரிய சிக்கலுங்க. என்னையே பள்ளிவாசல் ஏற்ற மாட்டாங்க போன தேர்தல் நிற்கக்குள்ள. போ என்னடா போ, நீ பிஜேபி பி டீம். ஒரு இடத்தோட வழக்கு அறிஞரே அஃபிடவிட் கொடுக்குறாரு, சிறைவாசிகளுக்கு விடுதலை கொடுத்துறாத. சிறைவாசி விடுதலை கேட்கலாம, ஜாமீன் கேட்கலாம, மெடிக்கல் பொருள், மருத்துவ விடுப்பு. ஐயா, கல்லீரல், மண்ணீரல், நுரையீரல் எல்லாம் சிக்கலாக இருக்குது. பர்கின்ஸுங்கிற நோய் வருது, கையெல்லாம் அப்படி ஆடுது, வயசாயிருச்சு. 27 வருஷமாக இங்கே இருக்கிறோம். சிறை நிர்வாகம் சரியான மருத்துவம் எனக்கு தரல. ஐயா, 27 வருஷமாக எங்களுக்கு நோன்பு பெருநாள் இல்லை, ஹஜ்ஜி பெருநாள் இல்லை, நோன்பு இல்லை, ஒன்றும் இல்லை. பொண்டாட்டி பிள்ளைகளை சந்திக்க முடியல, பார்க்க முடியல. 6 மாதம் கை குழந்தையோடு போனேன் உள்ள. நான் என் குழந்தைக்கு இப்போ பேர குழந்தை பிறந்துருச்சு, அதோட பார்க்க முடியல. மருத்துவ விடுப்பு தாங்கன்னு தான் கேட்டான் அந்த சிறைவாசிகளே. உங்கள் ஸ்டாலினு சிறுபான்மையின் பாதுகாப்பு முதலமைச்சர் ஐயா என்ன பண்றாரு? அஃபிடவிட் போடுறாரு, ஹைகோர்ட் ஆஃப் சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியாவில் போடுறாரு, இந்த சிறைவாசிகளை விடுதலை செய்யாதீர்கள். ஏண்டா 27 ஆண்டுகளுக்கு முன்னாடி என்ன மனநிலையோடு அவர்கள் சிறை சென்றார்களோ அதே மனநிலையோடு அவர்கள் இருக்கிறார்கள். ஒருவேளை இவர்களை நீங்கள் மருத்துவ விடுப்பு கொடுத்தால், அவர்கள் மருத்துவ விடுப்பு கொடுத்து அவர்கள் வெளியே வந்தால், வெளியில் இருக்கக்கூடிய இந்து முக்கிய பிரமுகர்களுக்கு ஆபத்து. எந்த இந்து முக்கிய பிரமுகர் சொல்லுங்க மிஸ்டர் ஸ்டாலின். இல்லை, என்ன பண்றது? பெரிய இம்சை தான். இதுலன்னு மாற்றி வரணும்னா அதை பாருங்க. முக்கியமான கீ பொசிஷனில் உள்ள ஆளுக பூரா எங்கே இஸ்லாமியர் அதிகம் இருக்கிறானோ அங்கே பூரா திமுககாரன் நிற்பான். ஸ்டாலினு, உதயநிதி எல்லாம் நீங்கள் கணக்கு பண்ணி பாருங்க. சிறுபான்மை சமூகம் இஸ்லாமிய கிறிஸ்தவர் எங்கெல்லாம் அடர்த்தியாக இருக்கிறானோ அங்கே பூரா அவன் நிற்பான். அங்கே வேலூரில் துரைமுருகன் நிற்பார், KNR திருச்சி மேற்கில் நிற்பார். எங்கெல்லாம் இஸ்லாமிய கிறிஸ்தவர் அடர்த்தியாக இருக்கானா திமுக டாப் பொசிஷனில் 10 பேர் அங்கே நிற்பான். இந்த பகுதியெலாம் 1000 விளக்கு உசேனுக்கு சொந்தமான பகுதி, துறைமுகம் ஹாஜாவுக்கு சொந்தமான பகுதி, சேப்பாக்கம் இதெல்லாம் பூரா திமுக எடுத்துட்டு தெருவில் விட்டான். இன்னும் திரும்ப 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 நீங்கள் வாக்களிச்சிங்கன்னா அடுத்த தலைமுறை பிள்ளைக்கு நீங்கள் வாக்கரிசி போடுற மாதிரி ஆயிரும். இறைவனிடத்தில் நீங்கள் உங்களோட துன்ப துயரங்களுக்கு உங்கள் கைகளை பொறுப்பு. நீங்கள் செய்யக்கூடிய எல்லா செயல்களுக்கும் இறைவனிடத்தில் நீங்கள் டே ஆஃப் ஜட்ஜ்மெண்ட்டே, மறுமை நாளில் நீங்கள் பதில் கூற வேண்டும் என்று சொல்லக்கூடிய மார்க்கத்தை ஏற்ற பெருமக்கள், சத்தியத்தின் பக்கம் நில்லுங்கள், வெற்றியின் பக்கம் வாருங்கள் என்று ஒரு நாளைக்கு 5 முறை பாங்கோஸ் மூலமாக அழைப்பு கொடுக்கக்கூடிய என் சொந்தங்களே, என் உடன் பிறந்தார்களே, சத்தியத்தின் பக்கம் வாருங்கள், வெற்றியின் பக்கம் வாருங்கள் அழைப்பு கொடுக்கிற மார்க்கத்தை ஏற்று நீங்கள் ஒருபோதும் சத்தியத்தின் பக்கம் வெற்றியின் பக்கம் நீங்கள் வாரவில்லை. சத்தியத்தையும் வெற்றியும் கையில் வைத்துக் கொண்டு உங்கள் பிள்ளைகள் நாங்கள் வந்து கொண்டு இருக்கிறோம். எங்களுக்கு வாக்களிக்காமல் நீங்கள் யாருக்கு வாக்களிக்க போகிறீர்கள் என்று வாருங்கள். 1-2 அல்ல, எல்லா இஷ்யூலையும் பிஜேபிக்கு ஆதரவாக தான் இருந்தான். ஒரு இடத்துல காட்டுப்பள்ளி அத்தானி துறைமுகம் RSS பிஜேபியோட அஜெண்டா. கையெழுத்து போட்டது யாரா விரிவாக்கத்துக்கு? ஸ்டாலின். ஹைட்ரோ கார்பன் ஸ்டாலின்.
விழிஞ்ச துறைமுகத்தில் கன்னியாகுமரி மலையை வெட்டி எடுக்கிறது அத்தானிக்கு, எல்லாம் ஸ்டாலின். ஏன்னா ஒரு அண்டர்ஸ்டாண்டிங். நாங்கள் சொன்னப்ப நீ நம்மளை அம்மையார் மம்தா பானர்ஜி சொல்கிறாங்க, அதை நீ காதில் எடுக்கலன்னா சிக்கல் சிக்கல். இந்த இப்போ படம் வந்திருக்கு, ஜனநாயகன் படம் வந்திருக்கு, இஸ்லாமியர்களை தீவிரவாதியாக காமிச்சிருக்கிறான், கோயிலில் குண்டு வைக்கிற மாதிரி இஸ்லாமியரை காமிச்சிருக்கான். இன்னொரு சிக்கல் தெரியுமா உங்களுக்கு? இதை மட்டும் சொல்லி முடிச்சிடறேன் நான். அதாவது இந்தியாவில் முதல்ல முஸ்லீம் தீவிரவாதிங்கிற சொல்லாடலே கிடையாது. டெரரிஸ்ட், நக்சல், அர்பன் நக்சல், மாவோயிஸ்ட் 4 பேர் தான். டெரரிஸ்ட் தீவிரவாதி, நக்சல், அர்பன் நக்சல் நகர்ப்புற நக்சல் அண்ட் மாவோயிஸ்ட் 4 கேடு தான் இருந்தான். முதல்ல முஸ்லீம் தீவிரவாதிங்கிற சொல்லாடலை இந்திய நிலப்பரப்பிலேயே சட்டமன்றத்தில் முதல்ல பயன்படுத்திய கொடூரன் கருணாநிதி. அதுக்கப்புறம் தான் முஸ்லீம் தீவிரவாதி தொப்பி வச்ச தாடி வச்சவங்களாம் தீவிரவாதிங்கிற சொல்லாடலை இந்தியாவுக்கு அறிமுகப்படுத்தினதே இந்த திமுக. நீ தானும் படிக்கிறது இல்லை, எங்களை மாதிரி படிச்சுட்டு சொல்றதையும் கேட்கறதில்ல. இந்த வைக்க படப்புக்கு பக்கத்தில் நாய் கிடக்கும், அது என்ன பண்ணும்? நாய் வைக்கலையும் திங்காது, திங்க வர்ற மாட்டையும் திங்க விடாது. ஒன்று நீ அதிகாரத்தை பிடி. சுன்னத்து ஜமாத்து, தகுதி ஜமாத்து, சுன்னத்து பண்ணாத ஜமாத்து, மாமாக்கா, மாஜாக்கா, கேக்காக்கா, பாக்காக்கா எல்லாம் சேர்ந்து ஸ்டாலின்ட்ட ஒரு 20 சீட்டை கேளு. இல்லையா, இந்த 10 சீட்டு கொடுத்து நிற்கிறான் சீமான், இனமா நிற்கிறான், அவனுக்கு வாக்களிச்சு அதிகாரத்தில் ஒன்று நீ வா, இல்லை எங்களை வர விடு. யாருக்கோ போய் அடிமையாக நிற்கிறியே, சரியா இது வா, விவாதம் பண்ணி என் கூட. இஸ்லாமிய அறிஞர் பெருமக்கள் யாராவது ஒருத்தன் அரசியல் கோட்பாடோட வா, தெளிவாக நிற்கிறோம். நாங்கள் வாழும் உரிமை எவருக்கும் உண்டு, ஆளும் உரிமை நாம் தமிழர் எமக்கே உண்டு என்ற உன்னத முழக்கத்தோடு நிற்கிறான். வந்தவரெல்லாம் வாழ வைப்போம், வாழ வைத்தோம், இனி சொந்தவரை மட்டுமே ஆள வைப்போம் என்று இருக்கிறோம். இந்த நிலத்தில் எங்களையெல்லாம் சிறுபான்மை என்று சுருக்கினான். நீ சிறுபான்மை இல்லடா, 8 கோடி தமிழ் தேசிய இனத்தின் பெரும்பான்மை பிள்ளை என்று அறிவித்து அழகு பார்த்தவன் எங்கள் அண்ணன் சிந்தமன் சீமான் தான். அவனுக்கு வாக்களிக்காம உங்க பிள்ளை அவனுக்கு வாக்களிக்காம யாருக்கு வாக்களிக்க போறீங்க? இந்த அழகாபுத்தூர், இந்த காகிதம் இல்லத்து நகரில் அவ்வளோ வீட்டை இடிச்சானா எத்தனை பேரா போய் நின்று பார்த்தீங்க? எத்தனை பேர் பார்த்த? அங்கே அறந்தாங்கில அம்மாப்பட்டினத்தில் வீட்டை அடிச்சானே, ஹைகோர்ட் ஜட்ஜ்மெண்ட், ஹைகோர்ட்டுக்கு ஆர்டர் வந்துருச்சு. ஹைகோர்ட் ஆர்டர் வந்திருக்கு சாஸ்திர பல்கலைத்தை இடிக்க. தொடுவியா சாஸ்திரா பல்கலை பக்கத்தில் சாஸ்திரா யூனிவர்சிட்டி பக்கத்தில் போக முடியுமாடா ஸ்டாலினே? சுண்ணத்து பண்ணிடுவான் சாஸ்திரா ஓனர். பயம் இது இழிச்சவாய் பயப்புள்ள. இது நோம்பு கஞ்சிக்கு சண்டை போடும், நோம்பு கஞ்சியில் கறி போடலன்னு சண்டை போடும், திராவியாவில் வடை சரன்னு சண்டை போடும். அன்சாரி அபுபக்கர் அடிப்பான், அபுபக்கர் மாலிக் அடிப்பான், மாலிக்கு கியாஸ் அடிப்பான், கியாஸ் இலியாஸ் அடிப்பான். இதோட இவன் சோழி முடிஞ்சிடும். இது ஒரு அப்பாவி சமூகம்டா. இந்த சமூகத்தை போய் தீவிரவாதி சமூகம்னு அடையாளப்படுத்தி அசிங்கப்படுத்தி கேவலப்படுத்தினதே தமிழ்நாட்டில் திமுக தான். ஏங்க, 1/2 விழுக்காடு 1 விழுக்காடு வச்சிருக்கவங்களாம் 3 மந்திரி 4 மந்திரி கொடுக்குறாங்க. ஒரே ஒரு மந்திரி 2 மந்திரி கொடுத்தான். செஞ்சி மஸ்தான் இல்லை, அவர் செஞ்சி மஸ்தான் ஆவடி நாசரு பால்துறை கொடுத்தாரு. அந்த பால்துறை எடுத்துட்டு இப்போ சிறுபான்மை கொடுத்துருக்கா. செஞ்சி மஸ்தானுக்கு இடம் இல்லை. ஒரே ஒரு மந்திரிடா, ஒன்றுக்கு விளங்காத ஒரு மந்திரியை கொடுத்து வச்சிருக்கிறான்டா. என்னடா நடக்குது உங்களுக்கு? என்னடா தரப்போறான்? ஏங்கய்யா திரும்ப அவனுக்கு வாக்களிக்கிறீங்க? அதில் வேற எங்கள் ஆட்களில் ஒருத்தர் சொல்றாரு, இந்திய தமிழ்நாட்டிலேயே உங்களுக்கு தெரியுமா 27 சட்டமன்ற உறுப்பினரோட எதிர்கட்சி தலைவராக இருந்தா ஐயா காகிதம் இல்லத்தோட இந்தியன் முஸ்லீமுக்கு இன்னைக்கு 2 சீட்டில் நிற்கிதுரா. 27 இடம் 54 இடமா மாறி இருக்கணும், 2 இடத்துல கொண்டு வந்து நிறுத்திருக்கான். அந்த பெருமகன் அவர் பேராசிரியர், அவர் சொல்றாரு, இஸ்லாமியர்களுக்கு 5 கடமை. உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும், எங்களுக்கு 5 கடமை தான். எங்களுக்கு 5 கடமை. அவர் சொல்றாரு 6வது கடமை ஒன்று இருக்கு. யாரான்னு பார்த்தா அல்லா வீட்டுக்கு அடுத்த வீட்டுக்காரன். திமுக ஓட்டு போடுறது 6வது கடமையா? அட்டா தக்கா மக்கா. அவரு திமுக ஓட்டு போடுற 6வது கடமைன்னு சொல்ற இடத்துல என் சமூகம் இருக்குன்னா எவ்வளவு கேவலமா இருக்கு பாருங்க. ஒரு இடத்துல உனக்கு வர மாட்டான். அடிச்சா ஏன்னு கேட்காத, ஆள் இல்லாத அண்ணாத பயலா உன்னை ஒதுக்கி வச்சுட்டான்டா திமுக. ஆனால் உன்னை தொட்டா, உன்னை பட்டா, உன்னை நின்றா இன்னைக்கு கொதித்து எழுக 8 கோடி தமிழ் தேசிய இனம் உனக்காக காத்து கிடக்கு. அந்த சூழலை இந்த நிலத்தில் உருவாக்கியவன் என்னுயிரான் சிந்தவன் சீமான் தான். இப்போ இந்த பேச்சையெல்லாம் பேசிட்டு நீ வேற ஒரு இஸ்லாமிய அமைப்பில் நின்று இப்படிலாம் ஆர்எஸ்எஸ் பிஜேபி திமுக பேசணும்னா உனக்கு வழக்கு வந்துடும். நாம் தமிழர் சின்ன மீனாக இருந்தால் பிடிச்சி வாளியில் போடுவான். வலையாக இருக்கிற திமிங்கலமாக மாறுறதுனால வேடிக்கை பார்க்குறான். இந்த சூழல் சிக்கல்கள் மாற வேண்டும் என்றால் என் தம்பி களஞ்சியம் அவர்களுக்கு விவசாய சின்னத்தில் வாக்களித்து அடுத்த தலைமுறை பிள்ளைகளின் வாழ்க்கையை உறுதிப்படுத்தி தர வேண்டும் என்று கூறி விடைபெறுகிறேன். நீங்கள் தமிழர், நானும் தமிழர், நாம் தமிழரை வாழ்வோம் என்று கூறி விடைபெறுகிறேன். தமிழ் தாய் வாழ்க, தலைவர் பிரபாகரன் வாழ்க.